ஹலோ வணக்கம். நவடேஸ் டெய்லி பேப்பர்லேயும் சரி நியூஸ்லேயும் சரி பார்த்துக்கிட்டே இருக்கோம். எங்ககிட்ட பேஷண்ட்ஸும் நிறைய பேர் வராங்க. அதில் டிப்ரெஷன் நிறைய பேருக்கு ஃபார்ம் ஆகுது, ரைட்டா? அதனால தான் நிறைய சூசைடல் அட்டம்ப்ட்டு சூசைட் பண்ணி சாகிறது எல்லாமே இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் ஏதான ஒரு கவலைகள். அந்த கவலையை உள்ளேயே போட்டு அவங்க அமுக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியாமல் அது டிப்ரெஷனில் போய் விடும். அட் எனி டைம் தே மே கோயிங் ஃபார் சூசைட். அதனால் அதுலேருந்து வெளிவரணுன்னா என்ன பண்ணணும்? அவங்க தன் உள்ளத்தில் இருக்கிற அந்த சோகத்தையோ கவலையோ யாருக்கிட்டையானு ஷேர் பண்ணிடணும். அப்போ அவங்க டிப்ரெஷன்லேயும் போக மாட்டாங்க, சூசைடல் டெண்டன்சி வராது. அதுக்கு பெஸ்ட் பர்சன் டு ஷேர் மதர். தாய்கிட்ட எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி இன்கேஸ் அம்மா இல்லாதவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க யாரான ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு, அவங்க ரிலையபிளாக இருக்கணும், உங்கள் மேலே உண்மையிலேயே அஃபெக்ஷன் இருக்கிறவங்களா இருக்கணும், அந்த உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். ஃபைனான்ஷியலாக எதோ செய்ய வேண்டியதில்லை, அட்லீஸ்ட் நீங்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரெண்டை பாருங்கள். பார்த்து அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களோட இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு யூ கம் அவுட் ஆஃப் யுவர் ஃபீலிங்ஸ், ரைட்டா? அது நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே அவங்க அதை கேட்டால் கூட போதும். அவங்க வேறு ஒன்றும் ஆறுதல் சொல்லனாலும் உங்களுடைய டென்ஷன் குறையும். அந்த சூசைட் பண்ணிக்கணுன்ற இன்டென்ஷன் மாறிடும். ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் ஒருத்தர் சூசைட் கமிட் பண்ணிப்பாங்க, ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் சூசைடல் டெண்டன்சிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க, ரைட்டா? அதனால் அவங்கள காப்பாற்றணுன்னா நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால், உங்கள் ஃப்ரெண்டு யாரான கவலையில் இருந்தால் அதுலேருந்து அவங்கள சரிப்படுத்துறதுக்கு கவுன்சிலிங் பண்ணுங்கள். இல்லையா உங்களுக்குள்ளே ஏதான ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கள். அப்படியும் இல்லையா ஏதான ஒரு டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலி டாக்டரோ சைக்காட்ரிஸ்ட்டோ. ஸோ இது இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு சூசைட்லேருந்து நம்ம ஒருத்தரை காப்பாற்ற முடியும், ரைட்டுங்களா? ஸோ இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி டிப்ரெஷனில் போகிறாங்க. அதனால் ட்ரை டு சேவ் தீஸ் டிப்ரெஸ்டு பீப்புள். ஓகேவா?